ராயல் சில்க் ஹவுஸ் கோயம்புத்தூர் இதழ்கள் தொடர் நாடகத்தின் 2வது பகுதி. எழுதியவர் சூரியகாந்தன். அமைப்பு கே. கணேசன், சூலூர் கணேஷ். கிராமத்து மண்ணையும் வானத்து மழையையும் நம்பி வாழ்கிறது பெரியசாமியின் குடும்பம். வானம் வற்றி போய் விடுகிறது. வறண்டு போன அந்த மண்ணின் மீது நம்பிக்கை இழந்து விடுகிறான் பெரியசாமியின் மகன் பொன்னப்பன். மண் வளம் நிறைந்த வேட்டூருக்கு சென்று வேளாண்மையில் ஈடுபட முடிவு செய்கிறான். இதற்கிடையே கோபித்துக் கொண்டு பிறந்த வீடு சென்றுவிட்ட தனது மனைவி மயிலாத்தாளை கூட்டி வரச் சென்ற பொன்னப்பன் அந்த முயற்சியிலும் தோற்றுப்போய் வீடு திரும்புகிறான். தொடர்ந்து கேளுங்கள். மானாவாரி மனிதர்கள் தொடர் நாடகத்தின் 2வது பகுதி. எங்க மயிலாத்தாள காணோம்? வரலையாக்கு? என்ன பேச்சிய காணோம்? ஆமா, 2 பேரும் நெகம் எடுத்தாலும் வரீங்க? ஆனா ஆமாம்ல, அதுல இன்னும் சந்தேகமா? என்னது? இந்த மிச்சர் போட்டு பசங்களுக்கு கொடுப்போம். அது இருட்டுங்க. அவைகள்ல இந்நேரம் வரைக்கும் அத்தையும் வருமில்லேன்னு கேட்டு சலிச்சு போட்டு இப்பதான் போய் தூங்குறாங்க. அட நான் கேட்டுக்கும் போது பதில் சொல்லுங்க. எங்க மயிலாத்தா? அட ஏன் வரமாட்டேன்னு இறக்கு பண்றானாக்கு? ஆனா அப்படித்தானே வெய்ய. அப்படித்தானா? ஆமா, என்னதான் சொல்றாவா? விவரமா சொன்னால தெரியும். அவங்க அப்பா நாத்தா எல்லாருமே ஒரே குடிமானமா பேசுறாங்க. அம்மனி அப்புறம் என்ன பண்றது? நாங்களும் பொறுமையாத்தான் பேசி பார்த்தோம். ஆனா வார்த்தைக்கு வார்த்தை எடுத்து பேசி போட்டு கடைசிக்கு நேர்ச்சிக்கு பொண்ணு கொடுத்ததே தப்புங்கிறாங்க பேசுறாங்க. அதுல அப்படியா? ஆமா அம்மனி. செல்ல சிரிக்கி பத்தது வெள்ளம் தடிக்க வேண்ட கதையால இருக்குது. அடவுன்னு வெள்ளம் தடிக்க போச்சு, கருப்பி தடிக்க போச்சு. நீதான் பாய்க்கு போ. நீயே போய் உங்க பிறந்த முன்னாடி பேத்தி கூட்டிட்டு வாவோம். சரி சரி வாங்க, 2 பேரும் சோர்ந்து போட்டு அப்புறமா பேசிக்கலாம். எங்க சோறுல வர வழியிலே ஆச்சு. எங்களுக்கு ஒண்ணும் வேண்டாம். அந்த பாயல் போடு. அண்ணா, நீ இங்கேயே படுத்துக்கிறியா இல்ல தெக்க போறியா? நான் வீட்டுக்கே போறேன் அம்மனி. நீங்க எல்லாம் போய் தூங்குங்க. மச்சான் ஏன்னா பிள்ளை நான் வாரேன். சரி போயிட்டோம். ஏனாச்சியா 15 வயசுக்கு இளைவனாக்கு இந்த சேமல. இவன் பிங்கள வருஷம் வைகாசி மாசம் 11ஆம் தேதி எனக்கு பிறந்தவன். அப்ப வயசாக 20க்கு மேல இருக்குறீங்க. இருக்கு இருக்கு. ஏனுங்கய்யா, அப்ப நீ செத்து போன இந்த சேமல வையனோட ஊர் வீகம் போறான்னு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குதுல்ல? ஓரளவுக்கு தெரியுமாப்பா. இவன் பிறந்திருக்கிற தகவல் எங்க வீட்டு கேட்டு எங்க அம்மா வீடு போய் தெக்கால இவங்க அமத்தா வீட்டுல பாத்துட்டு பரமசிவன் கோயில் தடத்துல கிழக்கு முன்னே வந்திருக்கிறான். அப்ப கோயிலுக்கு எடுக்கால சுப்பத்தா கிழமை புட்டு சுட்டு வித்துட்டு இருப்பா. அவகிட்ட எங்க அம்மா ஒரு நாளுக்கு புட்டு வாங்கி கொடுத்தா. நான் சின்னதும் கூட எனக்கு அப்படி அப்படியே ஞாபகம் இருக்குதப்பா. ஏனுங்கய்யா, ஒரு நாள் புட்டு வாங்கிட்டுனா அப்படி பத்துங்களா? நீ ஒரு பொழையா தந்த 30 காலம் மாட்டுவா 10 காலம் இல்ல. ஒரு நாள் புட்டா 5 புட்டு தெரியுமா? நீ எல்லா அப்பத்த புட்டுல 2க்கு மேல தலைகளா நின்னாலும் திங்க முடியாதுப்பா. அது கேட்டுங்கய்யா, இப்ப ராமாட்டாரோட புருஷன் சின்ன காலமாயி வருஷம் 5 போகுது. அதுக்கும் போக மகளுக்கு பேரன் பேத்திகளுக்கு சேமலையும் தான் நல்ல ஆதரவா இருந்தாரு. இன்னைக்கு வேறதாக அந்த ஆதரவும் போச்சு. என்ன அப்பஞ்சத்து கொள்ளி வைக்கிறது கோடி இந்த பாவி மகன் கொடுத்து வைக்கலையே. ஐயோ, இனி எந்த சீமை இருக்கிறானோ என்னமோ. அவன் இருக்கிற இடத்த நீ கண்டது யாரு? ஐயா, மணிகரையா. நீ என்ன பண்ணிக்க ராமாத்தாவோட பிறந்தவன் லட்சுமணன் இந்த காரியத்துக்கு முக்கியமா வேணும் இல்லைங்க.
அப்புறம்ங்க ராமாத்தா பிறந்தவன் இது வரைக்கும் எங்க இருக்கான்னு ஒரு வேலையும் இல்லைங்க. சரி விடுங்க. அவன் இல்லைனால இங்க இத்தனை பேர் கூடி இருக்கிறோம்ல, முதல்ல சவத்தை எடுக்கிற வழியை பாருங்கப்பா. சட்டு புட்டு வேலையை பாருங்க. கடவுளே, இது எனக்கு இருந்த ஒரே ஆதரவு இப்ப போயிடுச்சு. தாலி கட்டினவரும் இல்ல, அப்படியும் இல்ல, கூட பிறந்தவனும் எங்க இருக்கானோ தெரியல, கண்காணாம போயிட்டானே. அன்னைக்கு ஊர் பஞ்சாயத்துல அவன் கேட்ட கேள்வி எல்லாம் இன்னைக்கு நினைச்சாலும் மாரியாத்தா கோயில் போனா அம்போன்னு போயிருச்சு. உடனே அதை பத்தி ஒருத்தருமே நினைக்கவே வேண்டியதில்ல. அப்படித்தானா? என்னையா அது? இத தட்டி கேட்பாரு இல்லையா? இப்படி பெரியதனம் பண்ணியிருந்தா இந்த பெரிய மனுஷங்க விட்டுருப்பாங்களா? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். ஊர் கூட்டத்துல பேசி முடிவு பண்ண அப்படி வீட்டுக்கு இத்தனைன்னு வரி கொடுத்தது நம்ம 300 வீட்டு வெள்ளாளன்னு மட்டும் இல்லப்பா. ஜாதி வித்தியாசம் பார்க்காம எல்லாருமே அவங்களுக்கு முடிஞ்சத ஆத்தா காரியத்து கொடுத்துருக்காங்கல்ல. ஆமா, அப்படி ஒரு ஒத்துமை இருந்து காட்டித்தானே அவ்வளவு வம்சமா நோம்பி கும்பிட்டோம். கும்பிட்டீங்க, கடைசியில கணக்கு பாத்தீங்க, மிச்சமான பணத்தை ஒருத்தங்கிட்ட கொடுத்து வச்சீங்க. அது இப்ப என்னாச்சு? ஆமா, யாராச்சும் குடுக்கறதுல குறை பண்ணி இருந்தாலோ இல்ல குடுக்காம இருந்திருந்தாலோ விட்டுருவாங்களேன்னு தான். இல்ல தெரியாம தான் கேக்குறேன். அது எப்படி இப்ப விடுவாங்க? அப்போ அதையும் மட்டும் விட மாட்டாங்க. இப்படி கொண்டுட்டு ஓடினா மட்டும் குறைக்கிளி வாங்கி உட்கார்ந்துக்குவாங்க இல்லையா? முன்னாள் நின்னு சாமி காரியத்தை செஞ்சவங்க இந்த விஷயத்தை காதலி விட்டுருவாங்க. எல்லாத்தையுமே நல்லா கவனிப்பாங்க. என்னமோ சொன்னாப்புல தொண்டைக்குள்ள விக்குது, என்ன பண்றதுங்கிற கதையாவுல நிலைமை ஆகி போச்சு. ஆமா ஆமா, ராத்திரி கூட்டம் போட்டு பேசுறதுன்னு உறுதி ஆயிருந்தா சரி, என்ன ஏதுன்னு போயிட்டு பாப்போமே. இன்னைக்கு ராத்திரி 8 மணிக்கு வடக்கு மாரியாத்தா கோயில்ல ஊர் கூட்டம். நம்ம நாச்சி வந்து தண்டோரா போடுறது உங்க காதலியால விழுந்துச்சுல்ல, ஒழுங்கா கூட்டத்துக்கு வந்து சேருங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ராமாத்தாலையுமே அவங்க ஐயனையுமே ஒத்தலாம்லங்க. என்ன அவங்க கிட்டையும் என்ன சொல்றாங்கன்னு கேட்டு போகணும்ல, போய் பூட்டியாரு சொல்லுங்க. அப்புறம் இனி ஒருத்தர் பார்த்துட்டே இருந்தா எப்படி பேசி போடலாம்ல. கோயில் பண்டிகை சாட்டுல மீதமான பணத்தை நம்ம லட்சுமணன் கிட்ட கொடுத்து வச்சிருந்தோம். அவன் யாருகிட்டையும் சொல்லிக்காம ஊரை விட்டு போய் 3 மாசத்துக்கு மேல ஆகி போச்சு. இன்னும் கொஞ்ச நாள் அவன் எதிர்பார்த்துட்டு இருக்கலாம்னா எல்லாரும் ஒத்துக்க மாட்டாங்க. அதனால எல்லாருமா சேர்ந்து ஒரு முடிவு பண்ணலாம்னு தான் இந்த கூட்டத்தை கூட்டி இருக்குது. ஆமா, எல்லாரும் அவங்க யோசனைகளை சொல்லி போடுங்க. லட்சுமணன் போயிட்டாலுமே அவனோட ஐயனுமே அக்காளுமே இங்கதான் இருக்காங்க. அதுக்குதான் அதுக்கு ஒரு வழி பண்ணானு. ஆனா சேவலையும் இருக்காருங்க, அவரு இதுக்கு என்ன பண்ண முடியும் பாவம்? ஏனுங்க, மகனுக்குள்ள சொத்துல இருந்து எடுத்து கொடுத்துலாம்லங்க. ஏங்க, அந்த 1.5 ஏக்கரா காடு இன்னைக்குமே அவங்க ஐயன் பேர்ல தான் இருக்குது. அதை மகன் பேருக்குமே எழுதல. வெறும் காட்டை மட்டும் வச்சுட்டு அவர் தான் பணத்துக்கு எங்க போவாரு? அதையும் சொல்லுங்க. அட இங்க பாருங்க, ஊர் நயத்துல கட்டுப்பட வேணுங்கிற அக்கறை இருந்ததுன்னா அந்த காட்டை அடமானம் வச்சாலும் பணம் சரி பண்ணி போடணும். இப்போ இந்த வறுமையில இந்த வரக்காட்டை வச்சுட்டு அடமான பணம் கொடுக்கறதுக்கு யாருதான் முன்னால வரணுங்கிறாங்க? யாரு தருவாங்களோ வரலையோ, எப்படி சரி பண்ணி கொடுத்துதான் ஆகணும். சரியா, நீ சொல்றபடியா பண்ணிக்கலாம். ஏயா, அந்த காட்டை வச்சுட்டு ஒரு 2000 3000 நீயே சரி பண்ணி போடையா. ஒண்ணுது அத்தனை மணத்துக்கு நானும் இங்க போவேன். இங்க அவனவன் அன்னாடு சோத்துக்கு வழி பண்றதே பெரிய பாரா இருந்துட்டு இருக்குது. இப்ப தெரிதல் ஒன்று போலவாக்கு. அப்புறம் எதுக்கு குத்தி விடுற நியாயம் பேசுற நீங்க? இந்த ஒரு யோசனை பொது பறையா சொன்னேன். உங்க யோசனையெல்லாம் கொண்டு போய் மாட்டுத்தாளியில் தவிட்டுக்கு பதிலா போடு. சரி சரி, உங்களுக்குள்ள எதுக்கப்பா தகராறு? சித்த கம்முன்னு இருங்கப்பா. இப்போ சேமலியப்பன் பேரு காடு இருக்குது, அது யாரும் மறுக்கலையப்பா. நாம் லட்சுமணன் கிட்ட கொடுத்த பணத்தையும் காட்டையும் ஒண்ணு பண்ணி பேசுறது அத்தனை பொருத்தமா எனக்கு படலையா. வேணும்னா மேல் கொண்டு இருக்கு என்ன பண்ணலாம்ங்கிறது அந்த ஐயங்கிட்டே கேட்டு பார்க்கலாம். அத இப்போ
இங்க எல்லாத்தோட குடும்ப நிலவரமும் நமக்கு தெரிஞ்சதுதான். சேமலியப்ப மகளோட ஆதரவு தான் இருக்காரு. இங்க இருக்கிற குடியானவங்கள்ல அவருக்கு மட்டுமல்ல, எல்லாத்துக்குமே கற்றகோவன தகவலத்திலேயாச்சும் கால் இருக்குது. அந்த கால் பிடி காட்டையும் உசுரை கையில பிடிச்சு வச்சிருக்கிற மாதிரி அதையவே காப்பாத்தி வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த காட்டினால எந்த ஒரு பிரயோசனமும் கிடையாது. அண்ணனைய சோத்துக்கு வழி பண்றதுக்கு கண்ணு பிதுங்குறா அப்படி சிரமப்பட வேண்டி இருக்குது. இங்க பாருங்கய்யா, லட்சுமணன் எந்த வேலையும் திறமையா செய்யறவன். அதுவும் ஊரு பொது காரியங்கள்ல பசியும் தாகத்தையும் கூட மறந்து போட்டு பாடுபடுறவனாக்கு வெள்ள சோளத்தை போல ஒளிவு மறைவு இல்லாத நேர்மையானவன். அவனுக்கு ஏத்த வேலை இங்க இல்லைன்னு சஞ்சலப்பட்டு இருந்தானியா. இப்ப பாரு, ஊர் கூட்டம் போட்டு பேசுறாப்படி அவனோட போராத காலம் பண்ணி போடுச்சு. சரி, எல்லார் மனசுலயும் உள்ளத ஐயனவிய சொல்றாங்க. இந்த நிலைமையில சேவலை ஐயனை போட்டு நாம நெருக்கடி பண்றது அத்தனை சரியில்லாமத்தே இருக்குது. ஆனா இருக்கட்டுங்கய்யா, நியாயம்னா நியாயமா இருக்கணும். நீங்க முக்காவாசி பேருங்க லட்சுமணன் நல்லவன், நேர்மையானவன்னு அவனோட முன்னைய குணங்களை பத்தி தான் திருப்பி திருப்பி பேசிட்டு இருக்கிறீங்க. இதுக்காகவா இப்ப நம்ம இத்தனை பேர் கொண்டது? அவன் இப்ப எப்படிப்பட்டவனா இருக்கிற, என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படிங்கறத வச்சுதான் யோகி தீர்மானம் பண்ணணும். அதுக்கு பிறகு உண்றது என்றதுன்னு பிரிவினை இல்லாம யாருனாலும் சரி ஆர்த்தமா பேசாம நாயா சொல்லி வச்சுட்டேன். இப்ப தாயும் பிள்ளைனாலும் வாயும் வயிறும் வேற வேற தானுங்கிறத யாரு இல்லைன்னு சொல்ல போறது இல்ல. ராமாத்தால நம்ம கிட்ட கால் ஐயம்பேர்ல தான் இருக்குது. அதுக்கு நீங்க லட்சுமணன் கிட்ட கொடுத்த பணத்துக்கு சம்பந்தமே கிடையாது. அவன் வந்தா அவங்கிட்ட தான் நீங்க பணத்தை வசூலிக்கணும். எங்களை தண்டிக்கிறது நியாயம் இல்லைன்னா நாம் என்னையா செய்ய போறோம்? இத இனிமே இந்த பணத்தை பத்தி யாரு சண்டை சச்சரவுகளோ சாடமான பேச்சுகளோ வச்சுக்காதீங்க. இத்தனை நாளா பொறுத்திருந்த, இன்னும் கொஞ்ச நாளைக்கு பொறுத்திருந்து பாக்கலாமே. அதுக்குள்ள லட்சுமணன் வந்து சேர்ந்துட்டா எல்லாம் சரியா போகுது. ஆமா, இங்க பாருங்க, மேற்கொண்டு யாருக்காச்சும் மறுப்பு இருந்தா இப்பவே சொல்லி போடுங்க. அப்புறம் கூட்டத்து முடிச்சிடலாங்களா? அட என்னப்பா இது ஆளாளுக்கு பார்த்துட்டு ஒண்ணுமே பேசாம ஒருத்தர் பார்த்துட்டு இருந்தா அது எப்படி? எழுங்கப்பா மேல எங்க தடங்க. கிளம்பியா? ஐயன் குடிக்கிறாப்புல இருக்குது. மணியாருனப்பனா பாருங்க, வாப்பா வா. மத்தியான வய போடுற ஓட்டுக்கு ஒரு சொம்பு தண்ணியாச்சு மேலுக்கு ஊத்தலீன்னா தாங்க முடியவில்லை அப்பனே. ஆமாங்க ஐயா, நீங்க மிதியன் ஊத காலத்துல கூட குளிந்தண்ணி தான் குளிப்பீங்கன்னு சொல்லுவாங்க. இப்ப வெட்ட வெடியால வெறுவத்துல அரும்புளிச்சாரு அரை கிளாஸ் குடிக்கிறீங்களாமா? எல்லாமே பழக்கமும் கட்டுப்பாடு தான் அப்பனே. சரிங்க, அப்படியே ஆகாரத்தையும் பண்ணிட்டு வந்துருங்க, அப்புறம் உட்கார்ந்து பேசிக்கலாமுங்க. அதுக்கு என்ன எந்திரி எந்திரி. 2 பேருமா ஆளுக்கு ஒரு வாய் உங்களாம் வா. இருக்குங்க ஐயா, அதுல நான்லாம் ஆச்சு. அப்புறமா நான் வந்த விசிட் சொல்லாமல வந்து சொல்லு சொல்லு. நம்ம லட்சுமண கடிதாசு போட்டுருக்கானுங்க, அது கொண்டு வந்து அப்படியே உங்களை பார்த்து உட்காந்துட்டேன். அதுவும் அப்படியா? எப்படியோ போன இடத்துல சேமமா இருந்தானா நல்லது. அதான் பார்த்தே இல்ல. சொல்லுங்க. மித்தி வீடு ஆட்டம் திருட்டு போட்டு பண்றவன் அல்ல அவன். என்னமோ ஒரு இக்கட்ல புறவிட்டு போக வேண்டியதா போச்சு போல் இருக்குது. சரி, மறக்காம காகிதம் போட்டுட்டானல்ல, அது போதுமப்பா. அப்புறம் சொல்லுங்க. அதுல இன்னும் ஒண்ணு என்ற மனசுக்கு படுதப்புன்னு. என்னங்க அது? ஒண்ணுமில்ல, இப்பவே இந்த காயத்தை பத்தி நாம காவரி பண்ண வேண்டாம். சரி, 2-3 நாள் போயிட்டேன். சரி, ஊர் கூட்டம் ஒண்ணு கூட்டி அந்த சம்பான கூப்பிட்டு அந்த பணத்தை கேட்டுலாமப்பா. நல்லதானுங்க ஐயோ, நான் அதுக்கு தான் உங்ககிட்ட இங்க வந்ததுங்க. நம்ம 2 பேர்த்துக்குள்ள மட்டும் இது ரகசியமா இருக்கட்டும்ங்க. ஏன்னா அந்த சம்பான் இருக்கான் பாருங்க, சரியான முரட்டாளுங்க. அவனை எதையுமே எடுத்தறிஞ்சு பேசுறவனாக்கு. ஆமா ஆமா, அது நம்மளுக்கு தெரியாமலா போச்சு. 10 பேருக்கு முன்னால வச்சு மாரியாத்தா கோயில் பொது பணத்துக்கு இப்ப என்ன சொல்றீங்க? கிட்டில போட்டாமல் நிறுத்தினாத்தான் சரி போயிடும். என்ன? ஆமா, ஊருக்காரங்களுக்கும் ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு தோது போடுமாப்பா. ஆமாம் ஐயா, அப்படியே பண்ணி போடலாம்ங்க. எனக்கு மனசுக்குள்ள ஒரு வருத்தம் என்னன்னா, காயம் பையன் அவ ஐயன் சேமலிக்கும் ஒரு வரி எழுதி வச்சிருந்தான்னா நல்லா இருந்திருக்கு. அவன் எங்கேயோ இருக்கட்டேன், சௌரியப்பட்டவர் வருட்டேன். பாவம், அவங்க 2 பேரும் இதனால அன்னாடு அழுவிட்டு இருக்காங்கப்பா. நாம போன பத்தி வருத்தப்பட்டுக்காதீங்க, அனுசிக்கு வந்து சேர்ந்துடணும்னு தான் உங்களுக்கும் சேர்த்து எழுதியிருக்கான்னு சொல்லிக்கலாம்னு பாக்குறேன். என்ன என்ன நான் சொல்றது? சொல்லுங்க. சரி,
போலாம் பாப்பா. நடங்க. போன வாட்டி கூட்டத்துல நாம எல்லாம் பேசின கோய பொது பணத்து விஷயத்துக்கு இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணிக்கோங்கிற எண்ணத்துலதான் இந்த கூட்டத்தையே கூட்டி இருக்குது. லட்சணம் கிட்ட கொடுத்த பணம் அவன் கூடவே போயிடுதேட்டு எல்லாரும் மனசை போட்டு குழப்பிட்டு இருக்கிற இந்த சமயத்துல அவங்கிட்ட இருந்து ஒரு கடுதாசி வந்திருக்குது. இந்த பணத்தை நம்ம உள்ளூர் சம்பாவஸ்துல தான் கொடுத்திருக்கிற, அதை நீங்க வாங்கிக்கோங்கன்னு கடுதாசியில அவன் எழுதியிருக்கிற. அதனால இப்ப சம்பானம் வர சொல்லி இத பத்தி கேட்டுக்கலாம். அப்போ கேட்டு போட வேண்டியதானுங்களே. சம்பாதிங்க. என்னப்பா செல்லப்பா, ஊர் கூட்ட கோயில் இருக்குதுன்னு சம்பான் வீட்டுல போய் சொல்லிட்டு தானே வந்த. எங்க அவன் இன்னும் ஆளையே காணா. இதோட 2-3 வாட்டி ஆச்சுங்க. நீ போனா வர்றவங்களுக்கு தெரியாதான்னு நம்ம சொல்ற. அப்புறம் தான் நான் வந்து சொல்லுவேன். சரி சரி, ஒண்ணுமே ஒரு வாட்டி போய் எல்லாரும் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க, உங்களுக்கோசரம் தான் காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு ஒரு வார்த்தையை சொல்லி போட்டு வந்துருவோம். ஆனா அது எங்கிட்ட சத்தம் போட்டு வெய்யறானுங்க. என்னன்னு கோயில் வேம்பி சாப்பிட்டு அப்பப்ப வதி போட்டு கேட்பாங்க. நான் இது வரைக்கும் எதுவும் பாக்கி நிறுத்தல. மத்தவங்களுக்கு போடுறத விட 5 என்கிட்ட எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கிட்டு போட்டு இப்படி அங்க வா இங்க வாங்கன்னு கூப்பிட்டல தொந்தரவு கொடுக்காதீங்கன்னு எனக்கு எத்தனையோ வேலை கிடக்கு, நீ போ அப்படின்னு சொல்லி முறையிறானுங்க. ஆனா முறைக்கிறானுங்க. செல்லப்பா, இங்க ஒருத்தர் கஞ்சிக்கெல்லாம் போய் கோயில்ல வந்து உட்கார்ந்துட்டு ஆசை கேட்கறதா அவன் கூப்பிடல. ஆமாங்க. என்னமோ எல்லாத்தையும் சமமா பாவிக்கணுங்கிற எண்ணத்தோட அவனுக்கு மரியாதை கொடுத்து கூப்பிட்டா அவனோட புத்தி காட்டிட்டா பாத்தியா. செல்லப்பா, போய் இன்னொரு வாட்டி இது கடைசின்னு சொல்லி கூப்பிட்டு வந்துரு. கூட்டத்துக்கு வருவானா இல்ல வரமாட்டானாங்கிறதையும் கேட்டு வந்துரு. அதுக்கு மேல பாத்துக்கலாம். மணிவேற உங்களுக்கு ஆயுள் வந்துட்டு அவனே வந்துட்டான் பாருங்க. வாப்பா சம்பா வா. இந்தா லட்சுமணன் கடிதாசு போட்டிருக்கிறான், படிச்சு பாரு. ஆமா, இதுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தம் என்னங்கிறதா இத எழுதியிருக்கிறானே அவனே. அதை வச்சுதானே உங்ககிட்ட நான் கேக்குறோம். பாருங்க, என்கிட்ட பணம் காசு எதுவும் கொடுக்கும் இல்ல, அவங்ககிட்ட நான் வாங்கவும் இல்ல. அதத்தான் என்னால சொல்ல முடியும். உங்ககிட்ட குடுக்கலீங்கன்னா எங்களுக்கு எதுக்கு அவன் மெனக்கெட்டு இத்தனை ரூபாய் கடிதாசி எழுதுவானே? இந்த தேதியில இத்தனை ரூபாய் கொடுத்திருக்கிறான்னு புள்ளி விவரமா எழுதியிருக்கிறானே. நீ இல்லின்னு சொன்னா என்ன பண்றது? உன்ற மேல எங்களுக்கு என்ன ஏதாச்சும் போட்டியா இல்ல பொறாமையா? ஊருக்குள்ள இத்தனை பேர் இருக்கிறப்போ உன்னை மட்டும் நாங்க ஏன் கேக்குறோம்? அது எதனால? கொஞ்சம் நிதானமா ஞாபகப்படுத்தி பாரு. எனக்கு ஞாபகம் எதுவும் கிடையாது. நான் சரியா தான் பேசுறேன். சொல்லு. எங்கிட்ட வேணும்னா எத்தனையோ வாட்டி அவன் பணம் வாங்கி தின்றுக்கலாம். ஆனா ஒருத்தன் காசை வாங்கி வயிறு வளர்க்கணுங்கிறது எனக்கு ஒண்ணும் தலைவிதி இல்ல. ஏப்பா, இப்படி எதிர்மறையா பேசினீங்கன்னா நாங்க இத்தனை பேர் கூடி உங்களோட கேக்குறதுல என்ன அர்த்தம்? பெரிய முன்னாள் நீ இப்படியா பேசுறது? அதான் இப்ப நான் என்ன எக்கு தப்பா பேசிட்டேன்? லட்சுமணன் எங்கிட்ட பணத்தை கொடுத்தான்னு நீங்க கேக்குறீங்க. ஆமா, அவங்கிட்ட பணத்தை வாங்கலன்னு நான் சொல்றேன். இது பொய்னா உடனே அவனை கூப்பிடுங்க, அவனுக்கு நான் பதில் சொல்லிட்டு போறேன். அட, இப்ப அவன் இங்க இருந்தா தான் உங்ககிட்ட நாங்க ஏன் இத்தனை தூரம் வாதாடிட்டு இருக்கிறோம்? ஏப்பா, அப்ப நீ முடிவை என்னதான் சொல்ற? என்ன முடிவு? பொது போனா 2000 சில்லறையா கொடுக்கறங்கியா இல்ல முடியாதுங்கிறியா? என்னையாது மறுபடியும் தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்டு இவ்வளவு நேரமா நான் சொல்றது காதுகள்ல உழுகலையா? பணமா பணம் எங்கிட்ட அவன் எத்தனை வாங்கியிருக்காங்கிறத நோட்டு புத்தகம் போட்டு நான் குடுத்து வச்சிருக்கேன். அத வேணும்னா இப்பவே எடுத்தாந்து 10 பேர் முன்னால வீசி எறியறேன். அது உள்ளபடி எங்கிட்ட உங்கள யாராச்சும் ரோசம் உள்ளவங்க எனக்கு கணக்கு தீர்க்க முடியுமா? இல்ல எல்லாருமா சேர்ந்து ஒன்னா கணக்கு தீர்க்க போறீங்களா? என்னது? நாங்க உங்ககிட்ட கேட்டாக்கா நீ எங்க திருப்பி கேக்குறியாக்கு? இது விதண்டாவாத பேச்சா தெரியுது. இந்த முடக்கடி பேச்சால் விட்டு போட்டு பெரிய கேக்குறதுக்கு முதல்ல ஒழுங்கா பதில சொல்லு. ஆமா, யோ எதையா முடக்கடி? நீங்க பண்றதா இல்ல நான் பண்றதா? என்னமோ பெருசா சபையை கூட்டி லெட்டர் போட்டா நீங்க கூட்டம் போட்டு இத்தனை பேர் குந்த வச்சு உட்கார்ந்துட்டு பேசிட்டு இருக்கீங்க. அப்ப அவன் சொல்றதா நெசம், நான் சொல்றது நெசம் இல்லையா? அவனுக்கு அவங்க ஆத்தா பால் வாத்த மாதிரிதான் எனக்கு எங்க ஆத்தா பால் வாத்திருக்கா. நியாயம் பேசுறாங்களா? நியாயம். இதுக்கு இத்தனை அக்கறைப்படுறீங்களே என்ற பணத்துல ஒரு பாதி நாள் நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து வாங்கி கொடுங்கள பாக்கலாம். ஏனுங்க மணிகார, இது தீர போற நியாயங்களா இல்ல? கொஞ்சம் உரப்பா. இத பாரு சம்பா, லட்சுமணனுக்கு நீ கொடுத்த பணத்தை
நாங்க உனக்கு திருப்பி கொடுத்துறோம். நீயே நாங்க சொல்ற நியாயத்துக்கு கட்டுப்பட்டு நடந்துக்குவியா? ஓ தாராளமா. சரி, மாரியாத்தாளுக்கு முன்னாடி விபூதி தட்டத்துல கப்பூரத்தை கொளுத்தி வைக்கிறோம். லட்சுமணன் கிட்ட நான் பணம் எதுவும் வாங்கல, அவனுக்கு நான் தான் கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீ அந்த கப்பூரத்தை அணைச்சிடணும். போதும், அதுக்கு மேல பாத்துக்கலாம். யோ, இந்த கற்பூரம் பத்துறது அணைக்கிறது இதெல்லாம் நீங்களே உட்கார்ந்து வெடிய வெடிய செஞ்சுட்டு இருங்க. என்னைய இதுக்கெல்லாம் சேர்க்காதீங்க. ஓஹோ, நீங்கெல்லாம் என்னை பலம் பார்க்கணும்னு சொன்னா அது எப்பவுமே முடியாது. இப்ப நான் நினைச்சா சரி பத்த வைங்கன்னு சொல்லி தாராளமா அணைச்சு போட்டுட்டு போயிருவேன். அந்த ஆத்தா என்னை ஒண்ணும் பண்ணிட மாட்டான். ஆனா நீங்க சொல்றதுக்கெல்லாம் நான் ஒத்துக்கிட்டு இதுக்கு தலையாட்டிட்டு போனதா ஆயிப்போய். சரி விடப்பா, நீ இது வரைக்கும் எத்தனை ரூபாய் அவனுக்கு கொடுத்திருக்கிற அதையான்னு சொல்லு. அது 3000 வரைக்கும் இருக்கு. உங்ககிட்ட லட்சுமணன் எத்தனை ரூபாய் கொடுத்திருக்கிற? 2000 ரூபாய் சில்லறை இருக்கு. அப்படி வா வழிக்கு. பாத்தையா, நீயே ஒத்துக்கிற. கேட்டுக்குப்பா, அவனே ஒத்துக்கிட்டான். என்னத்தைய ஒத்துக்கிற? ஆளை போட்டு கண்ணா பின்னான்னு கோபம் பண்றீங்க. என்னத்த குழப்பறோம்? லட்சுமணன் கூட கொடுத்த பணம் 2000 சில்லறைன்னு இப்பத்தானே இத்தனை பேருக்கு முன்னாடி சொன்னேன். ஆமா சொன்னேன். அதுக்கு என்ன என்ன தலைய எடுத்துக்க போறீங்க? சம்பா, கொஞ்சம் நிதானமா பேசு. லட்சுமணன் உங்ககிட்ட கொடுத்தது மாரியாத்தா கோயில் பணம், ஞாபகத்துக்கு வச்சுக்கோ. கோயில் சுத்திச்சவர் கட்டுறதுக்கு நாங்கெல்லாம் கொடுத்து வச்சதான் அந்த பணம், தெரிஞ்சுதா? அதை எப்ப கொடுக்க போறீங்கிறத மட்டும் சொல்லிடு. அதை வாங்கிட்ட நாங்க வேலையே ஆக்கணும். ஏன்னா நாள் எச்சாயிட்டே போகுது. இங்க பாருங்க, சொல்லு. நீங்க எல்லாம் சொல்லி நான் கட்டுப்பட்டு போகணுங்கிறது நடக்காத காரியம். மாரியாத்தா கோயில் சுத்திச்சவர் கட்ட வேண்டிய வேலைய கூடுன சீக்கிரத்துல நானே நடத்தி முடிக்கிறேன். எங்கிட்ட எவனோ கொடுத்தா அப்படி இப்படின்னு பேசுறத இன்னையோட விட்டுருங்க. எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க. நான் நினைச்சேன்னா மாரியாத்தாளுக்கு இதை விட பெரிய கோயிலா நான் ஒருத்தரே நின்னு ஏன் செலவுல கட்டி வைப்பேன். நான் வர்றேன், நீங்களே கூட்டம் போட்டு பேசிட்டு கிடங்க. ஓஹோ, என்ன அவன் பாட்டுக்கு போயிட்டான். மேற்கொண்டு என்னதான் பண்ணலாம்? இங்க பாருங்க, ஊர் விட்டு கோய பணம் எங்கேயுமே போகல, எல்லாம் இங்கதான் இருக்குதுங்கிற தெரிஞ்சு போச்சு. ஏனுங்கய்யா, சொல்லு. லட்சுமணன் பண்ணதை பாக்குறப்போ தப்பாத்தான் தெரியுது. போய் பெருநறிகட்ட வெள்ளாட்டு குட்டி புடிச்சு கொடுத்த கணக்காவில் இருக்குது. லட்சுமணன் இவங்க தனத்துக்கு போய் பணத்தை கொடுத்தேன். ஆமாங்கிற, நம்மளுக்கு எல்லாத்துக்குமே அது ஒண்ணுதானப்பா புடிபடவே மாட்டேங்குது. அப்படி விட்டுற கூடாதுங்க. எல்லாரும் சேர்ந்துதான் ஒரு நம்பிக்கையும் பேர்ல அவங்கிட்ட கொடுத்தோம். ஆனா அவன் யாரையும் கேட்டு போட்டு இன்னொருத்தருக்கிட்ட அதை கொடுத்து போட்டு போனானாமா? அது சரிதானான்னு கேக்குறேன். அவனாம இஷ்டத்துக்கு நடந்துக்கிறானுங்க, இல்ல ஓடி போயிடுறானுங்க. நாம பொழக்கேட்டு போய் இங்க உக்காந்துட்டு மண்டையை உடைச்சுக்கிறோம். இல்ல இது சரிதானான்னு கேக்குறேன் நானு. ஏங்கய்யா, ஒருவேளை இப்படி இருக்குமா? சொல்லு. லட்சுமணன் கிட்ட நாம கொடுத்த பணத்தை பத்தி இவனுக்கு நல்லாவே தெரியும். எப்படியோ அவனை மடக்கியோ இல்ல என்ன மொல்லமாச்சாரம் பண்ணியோ பணத்தை அமுத்திட்டான் போல தெரியுதுங்கய்யா. ஓ, அப்படி இப்படின்னு பாக்குறப்போ அவன் ஊரை விட்டு போனதுக்குமே இந்த பணத்துக்குமே சம்பந்தம் இருக்கணுங்கிறது உறுதியா தெரியுது இல்லைங்களா? ஆமாங்க, நல்லா யோசனை பண்ணி பாருங்க. என்ன ஏதுங்கிறது லட்சுமணன் வந்தாத்த சரியா தெரியும். இந்த பாதி இதுக்கு ஒசரமாச்சும் வந்து சேர மாட்டானா? எதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் பாக்கலாம். சரிங்க, அப்புறம் கூட்டத்தை முடிச்சிடலாங்களா? எனங்கப்பா மேல எந்த நடங்க.